அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஆனுவல் பிளானர் 2024 ஆண்டுக்கானதை டிஎன்பிசி நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, குரூப் 2 சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம் 3 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நமக்கு வந்து ஒரு சில இன்ஜினியரிங் எக்ஸாம், அதே மாதிரி ஃபாரஸ்ட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாமையும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாமை பொறுத்தவரை வந்து நமக்கு சயின்ஸ்லேருந்து கொஞ்சம் டெப்த்தாக கேட்பாங்க தவிர்த்து மற்றபடிக்கு எல்லாமே வந்து சிலபஸ் ஓரளவுக்கு காமன் தான். ஸோ அப்படின்னும் போது நம்மக்கிட்ட வந்து 5 எக்ஸாம் இருக்குது. 5 எக்ஸாமுக்கு நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து 4 எக்ஸாம் வச்சுக்கலாம். பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 எக்ஸாம் வந்து எலிஜிபிளா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆனுவல் பிளானர் வந்துருச்சு, நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும், அதே மாதிரி பிகினர்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கான ஃபுல் கைடன்ஸ் வீடியோவாக இது வந்து இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து படிக்கிறத உங்களோட வேகத்தை கூட்டணும், ஸ்பீடப் பண்ணணும். ஏன் அப்படின்னு நமக்கு வந்து டேட் கிட்டத்தட்ட வந்து சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. இந்த 6 மாதம் வந்து நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின்றது தான் வந்து உங்களோட ரிசல்ட்டில் தெரியும். இந்த 6 மாதம் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து உங்களோட ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்ற போது நீங்கள் வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து படிக்கிறதுல இன்னும் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு இந்த 6 மாதம் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு போஸ்டிங் வாங்கிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்றது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்து நீங்கள் வழக்கம் போல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஏற்கனவே படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு, அதே மாதிரி புதுசாக படிக்க போகிறவங்களுக்கும் இது வந்து பொருந்தும். ஓகே, இப்போ வந்து பிகினர்ஸ் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா குரூப் 4 சொல்கிறீங்க, குரூப் 2 சொல்கிறீங்க, குரூப் 1 சொல்கிறீங்க, இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து 200 கொஷின் வரும், 300 மார்க். நீங்கள் வந்து இந்த மார்க்கை வந்து பார்க்க வேண்டாம், ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க் தான். எல்லாருமே வந்து கொஷினை தான் வந்து சொல்லுவாங்க. டிஎன்பிசியில் நிறைய பேர் வந்து கொஷினை தான் சொல்லுவாங்க. நான் வந்து தமிழில் 95 போட்டேன், மேக்ஸில் 20 போட்டேன், ஜிஎஸ்ல 70 போட்டேன் அப்படின்ற மாதிரி மார்க்ஸ் கொஷின் தான் சொல்லுவாங்க, மார்க்ஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து நமக்கு குரூப் 4 பொறுத்தவரை வந்து தமிழ்லேருந்து நமக்கு குரூப் 4 மற்றும் குரூப் 2 ரெண்டுத்துக்குமே வந்து தமிழ்லேருந்து நமக்கு வந்து 100 கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி மேக்ஸ்லேருந்து 25 கொஷின் வரும். அடுத்து ஜிஎஸ் அப்படின்றது வந்து சயின்ஸு ப்ளஸ் வந்து சோஷியல் சயின்ஸ் சேர்ந்தது தான் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு. இதிலேருந்து 75 கொஷின் வரும். நமக்கு வந்து டோட்டலாக கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல 200 கொஷின் வரும். 200 கொஷினுக்கு வந்து ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து 300 மார்க் வரும். ஓகே, இப்போது நிறைய பேர் வந்து சார் நான் வந்து இந்த கம்யூனிட்டியில் இருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிசியில் இருக்கேன், எம்பிசியில் இருக்கேன், எஸ்சியில் இருக்கேன், எஸ்டியில் இருக்கேன், நான் வந்து எவ்வளோ கொஷின் போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த கொஷின் அப்படின்றத வந்து வருஷம் மாறும். கொஷினோட டஃப்னஸ் இப்போ வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து ஒரு 180 அப்படின்ற மார்க் கூட வரும். அதே வந்து கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 170, 165 இந்த ரேஞ்சுக்கே வந்து நமக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். அப்படின்ற போது நமக்கு வந்து கட் ஆஃப் அப்படின்றது வந்து கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சொல்ல முடியுமே தவிர்த்து, அதே மாதிரி வேகன்சியை பொறுத்த வந்து மாறும். நமக்கு வந்து 1000 வேகன்சி அப்படின்ற போது நமக்கு வந்து 10,000 வேகன்சி அப்படின்ற போது நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது குறையும். அதே வந்து 5000 வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் அப்படின்றது கூடும். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் வந்து இப்போ வந்து நம்ம எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஆனால் வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம வந்து எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேண்டிடேட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மேலாக இருக்கலாம், அதே மாதிரி பிஎஸ்டிஎம் இல்லாமல் இருக்கலாம். பிஎஸ்டிஎம் என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஜென்ரல். அதாவது ஜென்ரல்னால் நான் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் ஜென்ரல் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி என்ன இருப்பாங்க அப்படின்னா ஃபீமேல் இருப்பாங்க, அதே மாதிரி பிஎஸ்டிஎம் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க பிஎஸ்டிஎம் ஹோல்டர்ஸும் ஃபீமேலும் வந்து இந்த ஜென்ரலில் வந்து ஒருத்தர் 170 போடுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 169 எடுத்தாலும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல போஸ்டிங்கே கிடைக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு ஃபீமேலாக இருக்கிறதுக்கும் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து உங்களுக்கான பெனிஃபிட் இதுதான். அதே மாதிரி நான் வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு சொல்கிறேன்.
நீங்கள் வந்து ஒரு 175 வச்சுக்கோங்க. கொஷின் எப்படி இருந்தாலும் ஓகே, 175 ஓகே, ரீசனபிள். கொஷின் ஈஸியாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, மாடரேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து 175 அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஸ்கோரு. எப்படியும் வந்து ஒரு போஸ்டிங் கிடச்சிரும். ஓகே, இதுவே வந்து நீங்கள் டைப்பிங் வச்சுருக்கீங்க, ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதிலேருந்து ஒரு 4 மார்க் குறைச்சிக்கோங்க. இப்போ இவங்க வந்து 170 போடுறாங்க அப்படின்னா இவங்க 116 இருக்காங்கன்னா ஒரு 165. ஸ்டெனோ வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 155 போதும், தாராளமாக போதும். அப்படின்றபோது இதுலேயுமே வந்து நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்க, நான் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் அப்படின்னா இதுலேயுமே உங்களுக்கு வந்து மார்க் குறையும். ஒரு 160 கூட கிடைக்கும், இங்கே வந்து 140 கூட கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ வந்து இதை பற்றி யோசிக்காமல் நீங்களே வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 175 நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து உங்களோட கட் ஆஃபாக நீங்களே வந்து நிர்ணயம் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து சிலபஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து தமிழில் 100 கொஷின் வருது அப்படின்னு பார்த்தோம், மேக்ஸில் 25 பார்த்தோம், ஜிஎஸ்ல 75 பார்த்தோம். ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து டிஎன்பிசி வந்து ஒரு சிலபஸ் சொல்லியிருக்காங்க. தமிழுக்கான சிலபஸ் வந்து இதுதான். அதாவது இலக்கணத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30லேருந்து 35 கொஷின் வரும். மினிமம் 30 கொஷின், அதிகபட்சம் 35 கொஷின், அந்த மாதிரி 40 கொஷின் கூட வரும். ஸோ மினிமம் 30 வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து இலக்கியம், இந்த இலக்கியம் இதுலேயுமே வந்து ஒரு 30 கொஷின் வரும், 30+. அடுத்து தமிழ் அறிஞர்களும் அவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டும், அவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று. ஸோ இது வந்து இதுலேயும் ஒரு 30 கொஷின். டோட்டலாக நமக்கு வந்து இந்த மினிமம் 30 30 அப்படின்ற போது நமக்கு வந்து 90, ஒரு 3 கொஷின் இல்லாட்டி அதை அந்த ஸ்பிளிட் அப் அப்படின்றது வருஷம் மாறும். நமக்கு டோட்டலாக வந்து தமிழை பொறுத்தவரை 100 கொஷின், அதை வந்து இப்படி பிரேக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து தமிழுக்கானது. அடுத்து வந்து நமக்கு வந்து ஜிஎஸை பொறுத்தவரை வந்து மொத்தம் வந்து 10 யூனிட் வரும். ஸோ மேக்ஸ் இல்லாமல் 9 யூனிட், அதில் வந்து சயின்ஸ் ஒரு யூனிட்டு, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜாகிரஃபி, புவியியல். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, வரலாறு. அடுத்து இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. இந்த இந்தியன் பாலிட்டி அப்படின்றது வந்து நம்ம ஸ்கூல் டேஸில் சிவிக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம்ல, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி, பொருளியல் அப்படின்னு சொல்லுவோம், எக்கனாமிக்ஸ். அடுத்து வந்து ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கம். ஓகே, அடுத்து வந்து யூனிட் 8 அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து தமிழ் நிறைய உள்ள வரும், இங்கே வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து திருக்குறள் பற்றினது தான். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்து யூனிட் 9 அண்டு மேக்ஸ். யூனிட் 9 அதுக்கு அடுத்து வந்து இந்த மேக்ஸ் வந்து நமக்கு வந்து சிலபஸ் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை மட்டும் பார்த்தாலே போதும். உங்களுக்கு வந்து 25 கொஷின்ஸ் வந்து இங்கேருந்து தான் கேட்க போகிறாங்க. ஸோ நமக்கான சிலபஸ் அப்படின்னு பார்க்குறம்போது இதுதான் நமக்கான சிலபஸ்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தேவைப்படுறவங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேவைப்படுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து சிலபஸ் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து நான் வந்து எப்படி சார் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்றது நான் வந்து 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிடறேன். ஒன்று வந்து செல்ஃப் ஸ்டடி, இன்னொன்று வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் போகிறவங்க. இந்த இன்ஸ்டியூட் போகிறவங்க அப்படின்றது நீங்கள் அங்கே இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, அங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த செல்ஃப் ஸ்டடிக்கு நான் வந்து ஒரு சில ஐடியா சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து இப்போ தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லாட்டி நான் இப்போ தான் ஒரு மாதமாக படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க என்ன புக்ஸ் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. என்னைய கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் படித்தேன். என்னால் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு, குரூப் 4 கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. குரூப் 1க்கு நான் படிக்கலை, அதனால் வந்து அதை விட்டுருங்க. ஓகே, ஸோ புக்ஸ் அப்படின்னு பார்க்குறோமோ ஸ்கூல் புக்ஸ் அப்படின்றது வந்து தாராளமாக ஓகே தான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும். அடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் வாங்கணும். இந்த ஸ்கூல் புக்ஸ் வாங்குறது வந்து உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் புக் ஷாப் இருக்கான்னு பாருங்கள். புக் ஷாப் போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த தமிழ் புக்கு, அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் புக்கு, இல்லாட்டி சயின்ஸ் புக்கு, 3 புக்கு உங்களுக்கு இருக்காங்க அப்படின்றத பாருங்கள்.
இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேயே வாங்கிக்கலாம். புக் வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷனாக இருக்கிற புக்ஸை வாங்கிக்கோங்க. ஃப்ரண்ட் அட்டை பேக் அட்டெல்லாம் இல்லாத புக்கெல்லாம் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படின்றது இருக்கணும். நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் உங்ககிட்ட அந்த புக்கு இருக்கும். அப்படின்ற போது கொஞ்சம் லைஃப் வர்ற மாதிரி நல்ல புக்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி புக்கோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120லேருந்து 180 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஒரு சில புக் ஷாப்பில் நான் புக் வாங்குற போதெல்லாம் வந்து 300 400 சொல்லுவாங்க. 300 400 சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வாங்காதீங்க. நீங்கள் வந்து நேராக வந்து ஒரு இ-சேவை மையத்துக்கோ இல்லாட்டி ஒரு தாலுக்கா ஆஃபீஸ்க்கோ போயிட்டு அங்கே போயிட்டு எனக்கு ஸ்கூல் புக் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அங்கே ஒரு இ-சேவை மையம் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த புக் கேட்குறீங்களோ அந்த புக்கை ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து 1 or 2 டேஸில் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து ஃப்ரீ டெலிவரி ஆகிடும். ஓகே, அடுத்து நான் என்னென்ன புக் சார் வாங்கணும்? இப்போ ஒரு பிகினராக நீங்கள் என்னென்ன புக் வாங்கணும் அப்படின்னா, இங்கே நமக்கு வந்து டிஎன்பிசியை பொறுத்தவரை வந்து தமிழுக்கு வந்து நீங்கள் வந்து 2 புக் இருக்குது, 2 செட் இருக்குது. ஒன்று வந்து ஓல்டு புக். இந்த ஓல்டு புக் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சமச்சீர் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. சமச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்போ அப்படின்னா 2011 12 டைமில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து நியூ புக் ஒன்று வந்துச்சு. நியூ புக் இது வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 2018 போல் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஓல்டு புக் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா 2011 12 டு 2017 வரை பப்ளிஷ் பண்ண புக் தான் ஓல்டு புக். 2018க்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ண புக் எல்லாமே வந்து நியூ புக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இதுவும் கேட்டிருந்தீங்க, ஓல்டு புக்னா என்ன, நியூ புக்னா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஏற்கனவே கேட்டீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது தமிழை பொறுத்தவரை. அதே மாதிரி ஜிஎஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நியூ புக் மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். நியூ புக் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓல்டு புக்கு வேண்டாம். ஓல்டு புக் வேண்டாம், நியூ புக் மட்டும் போதும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் தமிழுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக நீங்கள் வந்து என்னென்ன புக்ஸ் வாங்கலாம் அப்படின்னா நியூ புக் பார்த்துக்கோங்க. தமிழுக்கு நியூ புக்கில் 6th 7th 8th இந்த 3 புக் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஜிஎஸை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து 6th 7th இதுலேயே வந்து சயின்ஸும் கவர் ஆகிடும். நமக்கு வந்து டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 வரும். இதுலேயே வந்து சயின்ஸு சோசியல் சயின்ஸ் ரெண்டுமே கவர் ஆகி தான் நமக்கு வந்து புக்கே கொடுப்பாங்க. ஸோ அப்படின்ற போது இப்போ வந்து சயின்ஸு சோசியல் சயின்ஸ் எல்லாமே கவர் ஆகி தான் வரும். அதே மாதிரி 8th வந்து உங்களுக்கு வந்து சோசியல் சயின்ஸும் தனியாகவே கிடச்சிரும். அப்போ நீங்கள் வந்து சோசியல் சயின்ஸை மட்டும் வாங்கிக்கோங்க. 9th சோசியல் சயின்ஸ் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி 10th சோசியல் சயின்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த 5 புக்கை மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. 5 மீன்ஸ் 5 ஸ்டாண்டர்டு. 6th வந்து உங்களுக்கு வந்து டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸை பொறுத்தவரை வந்து இந்த 5 செட்டு, அதாவது 5 ஸ்டாண்டர்டு. அதே மாதிரி தமிழை பொறுத்தவரை வந்து 6th 7th 8th இது 3த்தையும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மற்ற புக்ஸ் எல்லாம் நான் ஏன் இப்போதைக்கு வாங்க வேணாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய புக்ஸை வரிசையாக வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஒரு சிலர் வந்து என்னடா இவ்வளோ புக்ஸ் இருக்குது, இவ்வளோ படிக்கணும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன் அப்படின்னா நமக்கு எப்பயுமே வந்து புக்ஸை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு புக்காக கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த 3 புக்கு அதே மாதிரி இந்த 5 ஸ்டாண்டர்டுக்குள்ள புக்கை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட டைம் அப்படின்னு பார்க்கும்போது 6 மாதம் இருக்குது, 6 months இருக்குது. இந்த 6 monthsை வந்து நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 4 மாதமாகவும் 4 மாதம் ஒரு செட்டும் அதே மாதிரி 2 மாதம் ஒரு செட்டும் பிரிச்சிட்றேன். ஸோ இப்போ இந்த 4 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை முடிச்சிடணும். என்னென்ன அப்படின்னா தமிழை முடிச்சிடணும், மேக்ஸை முடிச்சிடணும். அதே மாதிரி ஜிஎஸ்ல முடிஞ்சால் சயின்ஸ் படிச்சிருங்க, இல்லாட்டி சயின்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த 4 மாதத்தில் முடிச்சிருங்க. சயின்ஸ் முடிக்கலைனாலும் பிரச்சனை கிடையாது. சயின்ஸை தவிர்த்து மிச்சம் இருக்கிற அதே மாதிரி சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸு இதை தவிர்த்து மிச்சம் நமக்கு வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 7 யூனிட் இருக்கும். மேக்ஸு தனி 10 யூனிட்டில் மேக்ஸ் தனி. அதே மாதிரி 7 8 9 10. ஓகே, அப்போ நமக்கு வந்து 7 யூனிட் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து 4 மாதத்தில் முடிச்சிடணும். இந்த மிச்சம் இருக்கிற இந்த 2 மாதம் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் தான். ரிவிஷன் தான். ஸோ இந்த 2 மாதம் நீங்கள் வந்து கணக்கில் சேர்த்தாதீங்க. இந்த 4 மாதம் தான் உங்களுக்கு இருக்கிற டைம். ஓகே சார், இந்த 4 மாதம் இருக்குது சார், நமக்கு வந்து கிட்டத்தட்ட 120 நாள் இருக்குது, 120 days இருக்குது.
இந்த 120 டேஸில் நம்ம என்ன மாதிரி படிக்கணும், என்ன மாதிரி படித்தா நம்மளால் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். நமக்கு வந்து தமிழை பொறுத்தவரை 6th to 10th நியூ புக்கில் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து 9 இயல் இருக்கும். அப்போது 5 × 9 45 வரும். நமக்கு வந்து 9th புக்கில் மட்டும் ஒரு இயல் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போது 46 இயல். அதே மாதிரி பழைய புக்கு 6th to 10th ஓல்டு புக்கில் அதே மாதிரி ஒரு 46 இயல் வரும். அப்போது 45 45 எவ்வளோ 90 90 ப்ளஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அப்படின்னும் 92 இயல். இந்த 92 இயல் அப்படின்ற போது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இயல் வீதம் படித்தா கூட 3 மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக வாட்சி முடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து இயல் 1 நீங்கள் வந்து படிங்க. ஃபர்ஸ்ட் டே இயல் 1 படிங்க. அடுத்த நாள் நாளைக்கு நாளைக்கு படிக்க ஆரம்பிக்கிற போது அந்த இயல் 1 சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஒரு 20 நிமிஷம் வந்து ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணிட்டு அடுத்து செகண்ட் இயல் போயிடுங்க, இயல் 2 போயிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் படிக்கிற போது இப்போ 3வது நாள் படிக்கிற போது 3வது இயல் படிப்பீங்க. அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இயலையும் செகண்ட் இயலும் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் என்னென்ன இருக்கு, யார் இருக்கா, பாரதியார் இருக்காரா, அப்போ அவர் எழுதின நூல் என்ன, அப்படியே ஜஸ்ட் நீங்கள் வந்து வாசிச்சு மட்டும் பார்த்துட்டு அப்படியே அடுத்து அப்படியே மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருங்க. அதே மாதிரி அடுத்து இயல் 3. ஸோ இந்த மாதிரி வந்து மொத்தம் 9 இயல் படிக்கிற போது அடுத்து வேணா வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 9 நாள் முடிச்சுட்டு இயல் 9 முடிச்சதுக்கப்புறம் 10ஆம் தேதி என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த தமிழ் புக்கை ஃபுல்லாக ஒரு தடவை படிங்க. நமக்கு வந்து இந்த 92 நாளில் நீங்கள் வந்து ஒவ்வொரு இயலை முடிச்சிட்டா கூட நமக்கு வந்து மிச்சம் இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே ஒரு 20 நாள் இருக்குது, இங்கே ஒரு 8 நாள் இருக்குது. சரிங்களா? அப்போ 28 நாள் இருக்குது. அந்த 28 நாளில் நீங்கள் வந்து அந்த 28 நாள்லேருந்து இந்த நாளில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்போ ஒரு நாள் வந்து 6th ஃபுல்லாக முடிங்க. 6th ஃபுல்லாக ஏற்கனவே படித்ததை ஒரு நாள் உட்காந்து படிங்க. இது வந்து தமிழை பொறுத்தவரை இந்த மாதிரி. அதே மாதிரி தமிழ் படிக்கிற டைம்லேயே வந்து நீங்கள் வந்து பேரலாக என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸும் பார்த்துடணும். மேக்ஸும் வந்து நீங்கள் பேரலாக பார்க்கணும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து நான் படித்த டைமில் வந்து ஃபுல்லாக ஒரு 6 மாதம் வந்து நான் வேலைக்கெலாம் எங்கேயுமே போகல, வீட்டிலே உட்காந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த 6 மாதம் வந்து ஃபுல்லாக காலைல வந்து ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா நைட் வந்து ஒரு 11 மணி வரை. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக உட்காந்து படிக்கணும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 மணி நேரம் படிக்கிறீங்கனாலும் வச்சுப்போம். இந்த 10 மணி நேரத்தில் வந்து ஒரு 6 மணி நேரம் தமிழுக்கு, சரிங்களா? அடுத்து ஒரு மணி நேரம் இல்லாட்டி ஒரு 1.5 மணி நேரம் வந்து மேக்ஸுக்கு, மிச்சம் என்ன இருக்குது 7.5, அப்போது ஒரு 2.5 மணி நேரம் வந்து ஜிஎஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கோங்க. அப்படின்றபோது மேக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்கோ இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு டாப்பிக்கோ, இப்போ எல்சிஎம் ஒரு நாள் பார்க்குறீங்க, அடுத்த நாள் ஹெச்சிஎஃப் பார்க்குறீங்க, அடுத்த நாள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறீங்க, அடுத்த நாள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறீங்க. இந்த மாதிரி வந்து மேக்ஸை முடிச்சிடுங்க. எப்போ அப்படின்னா அந்த 120 டேஸ் அந்த 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து மேக்ஸை முடிச்சிடணும். இப்போ நமக்கான இந்த ஜிஎஸ் டைமில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம்ல 5 ஸ்டாண்டர்ட் புக்ஸை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். நம்ம வந்து வேர் டு ஸ்டடி அப்படின்றதும் போட்டிருக்கோம். சிலபஸ் வைஸ் வந்து வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது. இப்போ ஒரு பாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அரசியல் அமைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். 6th புக்கில் என்னென்ன லெசன் படிக்கணும், 7th புக்கில் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட வேர் டு ஸ்டடி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதுபடி நீங்கள் வந்து படித்தாலும் ஓகே. இல்லாட்டி எனக்கு அந்த வேர் டு ஸ்டடியெல்லாம் வேணாம் சார், நான் வந்து புக் வைஸ் போகிறேன், நான் வந்து புக் வைஸ் தான் படித்தேன், நான் வந்து இப்போ ஒரு நாளைக்கு 6th புக் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 6th புக்கில் என்னென்ன இருக்குது, ஹிஸ்ட்ரியும் இருக்கும், சிவிக்ஸும் இருக்கும், ஜாகிரஃபியும் இருக்கும், எக்கனாமிக்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணுவேன். நான் வந்து இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் போகாமல் புக் வைஸ் நான் படித்தேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி புக் வைஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், புக் வைஸ் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோவும் போடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து படிக்கிற மெத்தடு. அதாவது இந்த 4 மாதத்தில் வந்து முடிஞ்ச அளவு வந்து இதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் உறுதி, ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு போஸ்டிங் வந்து உறுதி. நீங்கள் வந்து அதே மாதிரி இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து புதுசாக பிகினர்ஸ் வந்து எல்லாருமே வந்து டைப்பிங் முடிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து முடிக்க தேவை கிடையாது. டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் வேகன்சி வரும். அதாவது இந்த இடத்துல வந்து விஏஓ அப்படின்னு சொல்லிட்டு விஏஓ வரும், அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட் வரும், டைப்பிஸ்ட் தனியாக வரும், ஸ்டெனோ தனியாக வரும். ஸோ இப்போ
ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் வந்து பிஏஓக்கும் ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கும் வந்து போட்டி போடலாம். அதே மாதிரி டைப்பிஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து பிஏஓக்கும் போட்டி போடலாம், ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கும் போட்டி போடலாம், டைப்பிஸ்ட்டுக்கும் போட்டி போடலாம். ஸ்டெனோ அப்படின்னா நீங்கள் வந்து விஏஓக்கும் போட்டி போடலாம், ஜூனியர் ரெசிடென்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து போட்டி போடலாம். உங்களோட மார்க்ஸை வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணுமோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படின்ற மாதிரி டைப்பிங் அப்படின்றது மேண்டேட்டரி கிடையாது. ஓகே, வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நம்மளோட சேனல் வந்து முழுக்க முழுக்க வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கானது தான். ஒரு ஃப்ரெஷர்ஸ் வந்து இனிஷியலாக வந்து நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். ஒரு படிக்கிற டைமில் வந்து எனக்கு சரியான எந்த புக்ஸ் படிக்கணும் அப்படின்றது தெரியாது. நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால தான் ஓகே நமக்கு இருக்கிற ஐடியா நாலேஜை நம்ம 4 பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த சேனலில் ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.